Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 1 example 1.35 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா evaluate அப்படினு கொடுத்திருக்காங்க. cube root of 9261 by 8000. அதாவது இதுக்கு வந்து நம்ம cube root கண்டுபிடிக்கணும். numerator denominator first தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம substitute பண்ண போறோம். சரிங்களா? So 9261 by 8000. okay. இப்போ first வந்து நான் numerator இதுக்கு வந்து நம்ம பிரிக்கணும். first 9261 வந்து நான் LCM கண்டுபிடிக்க போறோம். prime numbers வச்சு first கண்டுபிடிப்போம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம 8000 க்கு கண்டுபிடிப்போம். சரிங்களா? சோ இப்போ இது பாத்தீங்கன்னா prime numbersல நம்ம first போடுவோம். 2 table first நான் எடுத்துக்கிறேன். 2 tableல கண்டிப்பா இந்த நம்பர் வந்து divisible ஆகாது. ஏனா எண்டா இருக்கிற நம்பர் வந்து 1ல எண்டா இருக்கு. So அடுத்த நம்பரான 3ல நம்ம ட்ரை பண்ணனும் prime number. So 3ல ட்ரை பண்ணனும்னா இத ஆட் பண்ணி பாருங்க. 9 + 2 11, 11 + 6 வந்து 17, 18 வருது. ஓகேங்களா? 18. So 18ங்கிறது கண்டிப்பா 3 டேபிள்ல divisible ஆகும்ங்கிறதுனால நம்ம 3ல போட போறோம். prime numbersல தான் பண்ணனும். இந்த மாதிரி ஒரு நம்பரா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே? So நான் 3 டேபிள்ல பண்ண போறேன். first 9 எடுத்துக்கிறேன். 3 3s are 9 வந்துருச்சு. அடுத்து 2 எடுக்க போறேன். 2 வந்து 3 டேபிள்ல கண்டிப்பா வராது. அதாவது இதை விட கம்மியான நம்பர். சோ கம்மியான நம்பர் இருக்கும்போது நம்ம ரெண்டு நம்பர் அடுத்த ரெண்டு நம்பர் சேர்த்து எடுத்துக்கணும். நம்ம ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்கும்போது நம்ம இங்க ஒரு 0 போட மறக்க கூடாது. சரிங்களா? ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்கும்போது நம்ம ஒரு 0 போடணும். இப்போ அடுத்து 26 பாத்தீங்கன்னா 3 7s are 21, 3 8s are வந்து 24. சோ 3 8s are 24 தான் வருது. இங்க 26 இருக்கு. சோ 26ல 24 சப்ட்ராக்ட் பண்ணா 2 வரும். அந்த 2வை இந்த நெக்ஸ்ட் நம்பரோட இப்படி குட்டியா எழுதிக்கோங்க பென்சில்ல. இப்போ இது வந்து 21 ஆயிடுச்சு. சோ 3 7s are 21. புரியுதுங்களா? மறுபடியும் இது 3 டேபிள் ஆகுதான்னு பார்க்கணும். ஆட் பண்ணி பாருங்க. 3 + 8 வந்து 11, 11 + 7 வந்து 18. சோ 18ங்கிறது கண்டிப்பா 3 டேபிள்ல வரும். அதனால மறுபடியும் நான் 3 டேபிள்ல போடுறேன். சரிங்களா? சோ 3 1s are 3. அடுத்து 0 எடுக்க போறேன். 0 வந்து 3ஐ விட கம்மிங்கிறதுனால ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்கிறேன். சோ ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்கும்போது நம்ம ஒரு 0 போடணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இது 8. 8ங்கிறது 3 டேபிள்ல 3 2s are 6 தான் வரும். அப்ப 8 - 6 பேலன்ஸ் 2. அப்ப இது 27 ஆயிடும். 3 9s are 27. சரிங்களா? இப்போ மறுபடியும் இதை ஆட் பண்ணி பாருங்க. 1 + 2 3. 3 + 9 வந்து 12. ஸோ 12ங்கிறது 3 டேபிளில் கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம 3 டேபிளில் இது டிவிசிபிள் ஆகும். சரிங்களா? ஸோ 10 எடுத்துக்கிறேன். 3 3s are 9. ஃபஸ்ட்டே ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்கும் போது 0 போட வேண்டாம். ஏன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அது 0 இருக்கிறதுனால ஒன்றும் வேல்யூ கிடையாது. முன்னாடி 0 இருக்கிறதுனால. அதனால் நம்ம எப்பவுமே போடுறது கிடையாது. ஓகே? 3 3s are 9 தான் வந்திருக்கு. இங்கே 10 இருக்குது. அப்போ பேலன்ஸ் 1. இது வந்து 12 ஆயிடுச்சு. 3 4s are 12. 12மே போயிடுச்சு. நோ பேலன்ஸ். இப்போ அடுத்த நம்பர் 9. 3 3s are 9. சரிங்களா? இப்போ அடுத்து இதை ஆட் பண்ணி பாருங்க. 3 + 4 வந்து 7, 7 + 3 வந்து 10. 10ங்கிறது 3 டேபிளில் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ப்ரைம் நம்பருக்கு போகணும். அடுத்த ப்ரைம் நம்பர் 5. 5ல் இது கண்டிப்பாக வராது. ஏன்னா எண்டா இருக்கிற நம்பர் 5 0ல் எண்டானா தான் இது 5 டேபிளில் போகும்னு அர்த்தம். அப்போ அடுத்த ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. 7ல் ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம 7க்கு டிவிசிபிலிட்டி ரூலாம் நம்ம செக் பண்ண முடியாது. நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ணி பார்ப்போம். 7 போடுறேன். 34 தான் எடுத்துக்க முடியும். 7 4s are 28 தான் வருது. அப்போ 34ல் 28 போடுச்சுன்னா பேலன்ஸ் 6. அப்போ அந்த 6 இந்த நம்பர் கூட சேர்ந்துருச்சுன்னா 63. 7 9s are 63. மறுபடியும் இது 7 டேபிளில் வரும். 7 7s are 49. 7 டேபிள் 7 1s are. இப்போ நான் 9261க்கு கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி 8000க்கும் கண்டுபிடிக்கணும். இங்கே போடுறேன். 8000க்கும் கண்டுபிடிக்கணும். இது 2 டேபிள்லேயே அப்படியே போட வேண்டியதான். இல்லை 5 டேபிளில் போடுறதுனால போடலாம். உங்கள் இஷ்டம். ஸோ 4000 வரும். மறுபடியும் 2 டேபிள் போட்டால் 2000. மறுபடியும் 2 டேபிள் போட்டால் 1000. மறுபடியும் 2 டேபிள் போட்டால் 500. மறுபடியும் 2 டேபிள் போட்டால் 225 வருமா? அதாவது 2 2s are 4. பேலன்ஸ் 1 வந்துடும் 10. இப்போ 2 5s are 10 வரும். பேலன்ஸ் ஒன்றும் கிடையாது 0. சாரி 250 வரும். பாதி பாதி எடுத்துக்கணும். மறுபடியும் 2 டேபிள் போடுறேன். 2 1s are 2. இப்போ நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கிறேன். 2 2s are 4. பேலன்ஸ் 1 10 ஆயிடுச்சு. 2 5s are 10. இப்போ அடுத்து வந்து நான் இதை 5 டேபிளில் தான் போட முடியும். ஏன்னா அது 2 டேபிளில் வராது. 5 டேபிளில் போட்டிங்கன்னா 5 2s are 10. பேலன்ஸ் 2 25. 5 5s are 25.
மறுபடியும் 5 டேபிள் 5 5s are 25 5 டேபிள் 5 1s are. இப்போ நான் எல்லாமே கரெக்டாக போட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கியூப் ரூட் ஆஃப் இந்த நம்பர்ஸ் எல்லாமே எழுத போகிறோம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3 7 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6 2 இருக்குது. 1 2 3 4 5 6 அடுத்து 3 5 இருக்குது. எல்லாமே போட்டாச்சு சரிங்களா. இப்போ கியூப் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 3 சேம் நம்பரை பேர் பண்ண போகிறோம். இது 3 நம்பர் இது 3 நம்பர். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 3 கியூப் இன்ட்டு 7 கியூப் சரிங்களா. பை இதுலேயும் 3 நம்பர் 2 கியூப் 2 கியூப் 5 கியூப் 2 கியூப் 2 கியூப் 5 கியூப். இப்போ இது என்ன ஆகும்னா இந்த கியூப் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அதாவது 3 இன்ட்டு 7 பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 த ஹோல் கியூப்னு இதை எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இந்த கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி இருக்கிறது 3 இன்ட்டு 7 பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 7s are 21 பை 2 2s are 4 4 5s are வந்து 20. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா கியூப் ரூட் ஆஃப் 9261 பை 8000க்கு ஆன்சர் வந்து 21 பை 20. அதாவது இந்த 21 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் இது வரும், இந்த 20 3 தடவை மல்டிப்ளை பண்ணால் இது வரும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இதுக்கப்புறம் உங்கள் புக் ஆன்சரில் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். 21s are 20 பேலன்ஸ் வந்து 1. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதலாம்னா கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் இந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. ரொம்ப சிம்பிள் சம் தான். நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிவைட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இதுலேயே இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது, அதுவும் போட்டுடலாம். அது பார்த்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் 1728 பை கியூப் ரூட் ஆஃப் 729 இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி 1728க்கு கண்டுபிடிக்க போகிறோம், 729க்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது பார்த்தாலே தெரியுது 2 டேபிளில் வரும், ஏன்னா எண்டாக இருக்கிற நம்பர் ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள் போட போகிறேன். 2 8s are 16, இங்கே 17 இருக்குது, நம்மளுக்கு 16 தான் கிடச்சிருக்கு, பேலன்ஸ் 1. 2 6s are 12, அடுத்து 4 இருக்கும், 2 4s are 8. மறுபடியும் இது 2 டேபிள், 2 4s are 8, 2 3s are 6, 2 2s are 4. மறுபடியும் 2 டேபிள், 2 2s are 4, 3 இருக்குது, அடுத்து 2 1s are 2 தான் வருது, அப்போ பேலன்ஸ் 1, 2 6 are 12. மறுபடியும் 2 டேபிள், 2 1s are 2, அடுத்து வந்து 1 இருக்குது, 1 வந்து 2 விட கம்மிங்கிறதுனால 2 நம்பர் சேர்த்து எடுக்கிறேன். ஸோ 2 நம்பர் சேர்த்து எடுக்கும் போதெல்லாம் 0 போட மறக்கக்கூடாது. 2 8s are 16. மறுபடியும் 2 டேபிள், 2 5s are 10, 2 4s are 8. மறுபடியும் 2 டேபிள், 2 2s are 4, பேலன்ஸ் 1 14, 2 7s are 14. இதுக்கப்புறம் இது 2 டேபிளில் வராது, அப்போ 3 டேபிள், அடுத்த ப்ரைம் நம்பர் 3 9s are 27. மறுபடியும் 3 டேபிள், 3 3s are 9. மறுபடியும் 3 டேபிள், 3 1s are 3. சரிங்களா. இப்போ அடுத்து 729 அதே மாதிரி நான் பண்ண போகிறேன். இப்போ இது 3 டேபிளில் போகும். 3 2s are 6, பேலன்ஸ் 1 12 ஆயிடுச்சு, 3 4s are 12, 3 3s are 9. மறுபடியும் 3 டேபிள், 3 8s are 24, 3 1s are 3. மறுபடியும் 3 டேபிள், 3 2s are 6, பேலன்ஸ் 2 21, 3 7s are 21. மறுபடியும் 3 டேபிள், 3 9s are 27, 3 டேபிள், 3 3s are 9, 3 டேபிள், 3 1s are 3. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து பிரிக்க போகிறோம். இதே மாதிரி இங்கே பேர் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா. இது 3 இருக்குது, இது 3 இருக்குது, இது 3 இருக்குது. அப்போ டேரெக்டாக எழுதிக்கலாம் 2 கியூப் இன்ட்டு 2 கியூப் இன்ட்டு 3 கியூப் பை, அதே மாதிரி இங்கே பேர் பண்ணிக்கிறேன் 3 3 சேம் நம்பர். அப்போ 3 கியூப் இன்ட்டு 3 கியூப். சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 பை 3 இன்ட்டு 3 த ஹோல் கியூப். ஏன்னா அந்த கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 2s are 4, 4 3s are 12 பை 3 3s are 9. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 by 9. அதாவது நம்ம கேன்சல் பண்ணி எழுதலாம். 3 3s are 9, 3 4s are 12. ஸோ ஆன்சர் வந்து 4 by 3. இல்லைனா இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதணும்னா 3 1s are 3, பேலன்ஸ் 1, 1 1 by 3. கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா கியூப் ரூட் ஆஃப் 1728 பை 729 இஸ் ஈக்குவல் டு 1 1 by 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான்.
கியூப் ரூட் 3 சேம் நம்பரை நம்ம பேர் பண்ணணும். எந்த 3 சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அது வருமோ அந்த நம்பர் தான் அதுக்குரிய ஆன்சர், கியூப் ரூட். ஓகே, ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.